நம்ம எல்லாருக்குமே ஃப்ரூட்ஸ்னால் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு தெரியும். அதே மாதிரி ஒருத்தவங்க முடியாமல் இருக்காங்கன்னா ஜென்ரலாக நம்ம என்னங்க வாங்கிட்டு போவோம், ஆப்பிள் வாங்கிட்டு போவோம், சாத்துக்குடி வாங்கிட்டு போவோம். இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும். ஆனால் ஆரஞ்சில் எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆரஞ்சை பற்றி ஒரு 30 அருமையான தகவல்கள் இன்னைக்கு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆரஞ்சில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஷைனிங்காக பெருசு பெருசாக பளபளன்னெல்லாம் இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து ஒரு க்ரீன் கலரில் குட்டியாக சுருங்கி போயிருக்கும். ஆனால் எல்லாரும் நம்ம விரும்புறது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்கிறத தான் வந்து நம்ம விரும்புவோம். பக்கத்தில் இருக்க நாட்டு கமலா ஆரஞ்சை யாரும் தொடக்கூட மாட்டோம். பார்க்குறதுக்கு எது அழகாக இருக்கோ அதில் தான் ஆபத்தும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை தான் நம்ம தேடி போவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நாட்டு கொய்யா, நாட்டு ஆரஞ்சு, அந்த மாதிரி கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க அதை, அந்த மாதிரி பழங்களை நம்ம சாப்பிட்றதுனால ரொம்பவே நமக்கு உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆரஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். அது இல்லாமல் அது வந்து ஒரு சிட்ரிக் வகையை சார்ந்த பழம். வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சீசன் டைம்லலாம் ரொம்பவே விலை கம்மியாகவே விற்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆரஞ்சு மட்டுமே சாப்பிட்டு வந்தோன்னா அவ்வளோ உடல் ஆரோக்கியம் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணவும் செய்கிறாங்க. சம்மர் சீசன்ஸ்லலாம் வந்து நமக்கு நீர்ச்சத்து அதிக தேவை உடம்புக்கு. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய பாடியில் நீரோட்டம் எப்பயுமே அதிகரிக்கும். ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இம்யூனிட்டி பவரையும் அதிகரிக்குது. அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எல்லாம் இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின் ப்ராப்ளம்ல இருந்து தடுத்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ அண்ட் ஷைனிங்காகவும் வச்சுக்க உதவுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் இந்த ஆரஞ்சில் வந்து பெக்டின்ன்ற ஒரு என்சைம் வந்து பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி நம்மளுடைய ஹார்ட்டையும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்க உதவுது. இந்த விட்டமின் சி அப்படின்றது வந்து நம்மளுடைய பற்களையும் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக உதவுது. இந்த ஆரஞ்சில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, பொட்டாசியமும் நிறைய அடங்கியிருக்கு. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஈஸியாக 30 கிராஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே கேட்ராக் அப்படிங்கிறது ஈஸியாக வருது. கண்புரை சொல்லுவோம் இல்லைங்களா, அது 50-60 வயசில் முந்தைய காலத்துலலாம் யாருக்கும் ஒருத்தருக்கு வந்துட்டு இருந்தது போக இப்போ எல்லாருமே ஈஸியாக சொல்கிறாங்க கேட்ராக் சர்ஜரின்னு. ஸோ அந்த மாதிரி கண்புரை வளர்றதை தடுக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பழம் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸோ கேட்ராக்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னா நம்ம நிறைய ஆரஞ்சஸ் சாப்பிடணும். அதே மாதிரி வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அக்கி, கட்டி, ஜாண்டிஸ், டைஃபாய்டு இந்த மாதிரி நோய்கள் ஸ்கின்ல ஏற்படுறதுக்கு எல்லாத்துக்கும் இமீடியட் ரிகவரி கொடுக்குது. ஸோ நம்ம தாராளமாக ஆரஞ்சை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கண்களில் வந்து நம்மளுடைய ரத்த நாளங்களுக்கு வலிமையை அதிகரிக்குது இந்த ஆரஞ்சு பழம். வெயிட் அதிகமாக இருக்கவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சை தாராளமாக சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம எல்லாருமே நினைக்கிறது உண்டு, லெமன் சாப்பிட்டா ஆரஞ்சு சாப்பிட்டா கோல்டு அதிகமாகும், சாப்பிட்றதுனால தான் நமக்கு வந்து கோல்டு அதிகமாகுது அப்படின்னு நினைக்கிறோம். அது ஆக்சுவலாக தவறான கருத்து. நம்ம சளி, இரும்பல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அப்போ தான் நம்ம சாப்பிடக்கூடாதே தவிர்த்து, பட் சளி, இரும்பல் இந்த மாதிரி ஆஸ்மா பிரச்சனை, லங்ஸ் இன்ஃபெக்ஷன் உள்ளவங்களுக்கெல்லாம் அது வரக்கூடாது, அதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சா நமக்கு அந்த சளி, இருமல் இல்லாத நேரத்துலேயே நம்ம இதை சாப்பிட பழகிட்டோம்னா கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஸோ தாராளமாக நம்ம ஆரஞ்சை கண்டு பயப்பட வேண்டாம், நல்லாவே சாப்பிடலாம். இருமல் இருக்கிற நேரத்தில், சளி இருக்கிற நேரத்தில் தான் சாப்பிடக்கூடாதே தவிர்த்து மற்ற நேரங்களில் சாப்பிடலாம். அதே மாதிரி சிறுநீரக நோய்கள் இருக்கவங்களுக்கு, ஸ்டோன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஆரஞ்சு ரொம்பவே நல்லது. ஆனால் சுகர் போட்டு சாப்பிடக்கூடாது. சுகர் போட்டு நம்ம ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்டோம்னா பல்ல வந்து ஈஸியாக சொத்தைகள் ஏற்பட்டுரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜூஸஸ்லாம் சுகர் ஆட் பண்ணாமல் நம்ம ஜூஸ் குடிக்க பழகணும். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை, டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் ஈஸியாக சரி செய்யுது. ஹை பிளட் ப்ரெஷர், ஹை பிபி உள்ளவங்களுக்கெல்லாம் ஆரஞ்சு சாப்பிட்றது மூலயமா கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு உதவுது. இந்த ஆரஞ்சு பழத்தில் பீட்டா கரோட்டின் அப்படின்ற சக்தி வாய்ந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய சூரிய கதிர்கள் இருக்கு பாருங்க, அதனால ஏற்படக்கூடிய தோல் வியாதிகள் நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லை, மூட்டு வலி, கை கால் வலி, வீக்கம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதில் வந்து ஆரஞ்சில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுனால அந்த மூட்டு வலி பிரச்சனையும் தீருது. அதே மாதிரி பிளட் சுகர் லெவல், டயபெட்டிஸ், சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாமும் ஆரஞ்சஸ் வந்து தாராளமாக சாப்பிடலாம். இப்போ நம்ம சில பேரெல்லாம் வந்து சென்சிட்டிவாக இருப்பாங்க, ஒரு சத்தம் கேட்டாலே
பிடிக்காது, ஒரு கூச்சல் எதுவுமே வந்து காதில் வாங்க மாட்டாங்க, கேட்க முடியாது. அந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம ஆரஞ்சு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா அதுலேருந்து ஈஸியாக வெளிவந்துடலாம். இப்போ இவ்வளவும் வந்து ஆரஞ்சு பழத்துல இருந்து நிறைய நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆரஞ்சு ஸ்கின்ல இருந்து கொஞ்சம் நன்மைகளை தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஆரஞ்சு ஸ்கின் வந்து நம்ம என்ன பண்றோம், ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை குப்பையில போட்டுடுறோம். பட் அந்த ஆரஞ்சு தோல்லையும் அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆரஞ்சு ஸ்கின்ல வந்து பாலிப்பினால்கள் அப்படிங்கிற ஒரு தாவர கலவை இருக்கு. அது வந்து எதுக்கு உதவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வெயிட் லாஸ்க்கு, டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஆரஞ்சு ஸ்கின்ல அந்த பாலிப்பினால் இருக்கிறதுனால அதுவும் உதவியா இருக்கு. இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு பழத்தோலை வந்து நல்ல வெயில்ல காய வச்சு உதிர்த்து மிக்ஸி ஜார்ல ஃபைன் பவுடரா அரைச்சு வச்சுட்டு நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து இருக்கக்கூடிய பிளாக் டாட்ஸ், பிம்பிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சரி செய்யுது. டைரக்டா போட வேண்டாம். நம்ம பேக் மாதிரி தயிர்ல அந்த ஆரஞ்சு தோல் பவுடரை நல்ல வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணி தயிர்ல போட்டு கலவையா மிக்ஸ் பண்ணிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா ஸ்கின் க்ளோக்கும் அந்த கரும்புள்ளிகள் நீங்கிறதுக்கும் ஈஸியா உதவக்கூடிய ஒன்றா இருக்கு இந்த ஆரஞ்சு பழத்துடைய தோல். அது மட்டும் கிடையாது, நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? நேச்சுரல் வேல நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆரஞ்சு பழ தோலை எடுத்து தண்ணியில் நல்லா போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துட்டு அதில் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர், எந்த நறுமணம் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெண்ணிலா ஃப்ளேவர், இல்லை கற்பூரம் வேணும்னா இந்த மாதிரி, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளேவர் வந்து அந்த ஆரஞ்சோட மிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆரஞ்சு கொதிக்க வச்சு எடுத்த தண்ணியில் அந்த மாதிரி ஃப்ளேவரை மிக்ஸ் பண்ணி நம்ம ரூம்லலாம் தெளிச்சு விட்டோம்னா இயற்கை முறையில் ரூம் ஃப்ரெஷ்னராகவும் நம்ம பயன்படுத்தலாம். அதன் பிறகு அந்த ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா, ஆரஞ்சு ஸ்கின், அதை வந்து எடுத்து வினிகரில் போட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் நம்ம ஊற வச்சிடணும். நல்லா ஊறி அதனோட எசன்ஸ் எல்லாம் வினிகரில் இறங்கின பிறகு அதை வடிகட்டி அதை வந்து ஒரு பாட்டில் ஸ்ப்ரேயில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கிச்சன் துடைக்கிறதுக்கு, வாஷ் பேஷின் வாஷ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னா நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடும் அந்த மேடைகள். ஸோ இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த ஆரஞ்சு பழத்துலேயும் ஆரஞ்சோடைய தோல்லையும். ஸோ யாரும் வந்து ஆரஞ்சு வந்து கோல்டு ஆகும், சளி பிடிக்கும், ஒத்துக்காது அப்படின்னு எல்லாம் நினச்சி அதை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. உணவுலையும் சரி அந்த தோலில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் பயன்படுத்த பழகுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.